மகிமுண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான அவனுடைய உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முகநூல் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபித்து நம்முடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போகும்படியாக ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் வீடுகளிலிருந்து ஆராதிக்கும்படியாக நீ கொடுத்த இந்த ஈவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியமான ஜனங்கள். கர்த்தாவே, இந்த சீரைகளை கொடுத்தபடினால் சோத்திரம் ஐயா. இதில் பங்கேற்கின்ற எல்லா தேவ ஜனங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனை ஆண்டவரை மௌன வழியை சந்திக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா தேவைகளையும் அனைத்து குடும்பங்களுக்கும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாத கர்த்தாவே, நிச்சயமாய் நீர் நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் எங்கள் வாழ்க்கையில் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை முற்றிலுமாக உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. நம்முடைய கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை பாடி தேவனை மையப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னை இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். நம் இயேசுவை நாம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னை இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நம் இயேசுவை நாம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாறாதேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நாம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். தாய்த்தன் பாலகன்னை ஏன் மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய்த்தன் பாலகன்னை ஏன் மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதால்.
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நாடென்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நம் இயேசுவை நாமென்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதார். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதார். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து கொண்டு செய்வோம். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து கொண்டு செய்வோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நாடென்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நம் இயேசுவை நாமென்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். தாய்த்தன் பாலகன்னையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாலகன்னையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்து என்னை அவர் கையில் தன் ஜீவ பாது என்னும் ஓடுவேன். தாழ்த்து என்னை அவர் கையில் தன் ஜீவ பாது என்னும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நாடென்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நாமென்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். உம்மை போற்றும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமாண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், இனியும் நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக இதுவரைக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தினீர் ஆண்டவரே. இனியும் எங்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம் ஜனங்கள் ஐயா, ஒரு நாள் உம்மை நாங்கள் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ்கிற ஆண்டவரே. ஒரு நாள் தேவன் கடந்து வருகிற காலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது வான வீதியிலே என் மன்னன் வருகின்ற போது மகிமையோடு எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வான வீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை
என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளை செய்து முடிப்பேன், என் தூயவரின் கட்டளை செய்து முடிப்பேன். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் ஆராதிக்கிற மக்களாகி நாங்கள் பாக்கியமான மக்கள் அப்பா. நீ வருவீர், ஒரு வருகைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ ஜனங்களை ஆசீர்வதி. என்ன தேவை இருந்தாலும் அதை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இம்மட்டுமாய் தாங்கினது. நீ உடைய கிருபை தாங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். பல சோர்வுகள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள், கலக்கங்கள், அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கலாம். நேற்று தினத்தில் கூட ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கும் போது அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசினார்கள். இந்த காரியம் எவ்வளவு நாட்கள் இருக்கும், எப்போது நாம் தேவனை ஆராதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியோடு, ஒரு வாஞ்சையோடு அவருடைய கேட்டார்கள். ஆனாலும் நமக்குள்ளாக இன்றைக்கு நடக்கின்ற காரியங்களை பார்க்கும்போது விலகிக் கொள்ள முடியாதபடிதான் இருக்கிறோம். தேவனுடைய தீர்மானம் என்னவென்று சொல்லி இன்னும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறோம். ஆனாலும் நம்மை கர்த்தர் இதுவரைக்கும் தாங்கினார், என்னையும் தாங்க போகிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தெய்வ செய்தியை தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை ஆராதிக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று கடந்த வாரத்தில் கூட அவரை அறியும்படியாக, அவரை அறிவதே அறிவு என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த உலகத்தில் உலக வழிபாட்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது வழிபடுகிற தெய்வத்தை குறித்து அவர்கள் அதிகமாய் அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய வெளிப்பாடை, உலகத்தின்
வழிபடுகின்ற மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் நாம் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார் விசுவாசிக்கின்றபடியினாலே இன்றைக்கு மன உளைச்சல், தடுமாற்றங்கள், குழப்பங்கள், கேள்வியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நமக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் குழப்பமடைந்து தேவனை ஆராதிப்பதற்காக அழைக்கப்படவில்லை. தேவன் நம்மை தெளிவாய் ஆராதிக்க அழைத்திருக்கிறார். அதனால் நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொன்னால், இங்கே வழிபடுகிற தேவன் இந்த உலகத்தோடு கூட முடித்து கொள்ளாதபடிக்கு அவர் நமக்காக வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்குள் உறவுகளை இழந்திருக்கலாம். உறவிருந்தும் அந்த உறவோடு கூட உறவாட முடியாத சூழ்நிலையிலே தூரமாய் இருக்கலாம். கோபத்தின் மூலமாய் அவளோடு கூட அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். விரோதங்கள், குரோதங்களால் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இது நிமித்தமாய் நம்முடைய உள்ளத்துக்குள் மன உளைச்சலும் மன வேதனையும் அடைந்து கொண்டு வரலாம். ஆனால் நாம் வழிபடுகின்றவர், நாம் ஆராதிக்கின்றவர், நாம் விசுவாசிக்கின்றவர் பவுல் சொல்வது போல இன்னார் என்று அறிவது மாத்திரமல்ல, அவர் வருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் எதற்காக வருகிறார்? அவரை இந்த பூமியில் ஆராதிக்கிற நம்மை சந்திக்க, அவருடைய ராஜ்யத்தில் நம்மை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் இந்த பூமியில் வர விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால் ஒருவேளை உலக ரீதியான உறவுகள் உங்களுக்கு தூரமாய் இருக்கலாம், உலக ரீதியான நட்புகள் உங்களுக்கு தூரமாய் இருக்கலாம், வேதனைப்படும்படியான சூழல் இருக்கலாம், வெட்கப்படும்படியான சூழல் இருக்கலாம், துக்கப்படும்படியான சூழல் இருக்கலாம். ஆனால் நாம் வழிபடுகின்ற தேவன், நாம் துதிக்கிற தேவன் யாரு சொன்னால், அவர் நமக்காக பூமியில் மனுஷராய் வந்தது உண்மை, நமக்காக பூமியில் மனுஷராக 33 ஆண்டுகள் வாழ்ந்தது உண்மை, நமக்காக தேவ ஜனங்களுக்காக மரித்தது உண்மை, தேவ ஜனங்களுக்காக 3ஆம் உயிரோடு கூட எழுந்தது உண்மை, தேவ ஜனங்களுக்காக சீஷர்கள் யாவரும் அந்த கலிலேயா அந்த ஊரிலே பார்க்கின்ற போது, மனுஷர் யாவரும் பார்த்து கொண்டிருக்கின்ற போது பரலோகத்துக்கு ஏறி சென்றதை வேதத்திலே பார்க்கிறோம், அதுவும் உண்மை. அதற்கு மேலாக 100க்கு 100 தேவன் வரப்போவது உண்மை. ஹல்லேலூயா! தேவன் வரப்போவது உண்மை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதற்காய் வருகிறார்? நம்முடைய பாடுகள், வேதனைகள், சோதனைக்குள் இருக்கிற நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக வர விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதை நாம் அழுத்தமாய், திருத்தமாய், ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். ஏதோ உலகத்தின் வழிபாடோடு கூட உலகத்தில் வணங்கி தெய்வத்தை ஆராதிப்பதற்காக மாத்திரம் தேவனை அழைக்கவில்லை, அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை பார்க்கின்ற போது வேதத்தில் கடைசியான புத்தகம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டதா இருக்கிறது. அதில் இன்னும் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் 22:20 வாசிக்கும் பொழுது வாசிப்போம். 20ஆம் வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். தேவன் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதோடு மாத்திரமல்ல, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஏதோ ஒரு முகஸ்துதிக்காக அவர் நம்ம இடத்துல பேசுகிறவர் அல்ல, ஏதோ அந்த நேரத்துக்கு ஆறுதல் படுத்துவதற்காக பேசுகிறவர் அல்ல. வருகிறேன் சொல்லி, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இங்கே தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சந்திப்பதற்காக வரப்போகிறார். இந்த பூமியில் பல வருஷமாய் ஆராதிக்கிறோமே, அவரை சந்திக்க வேண்டும் அல்லவா? தேவனுடைய வருகை நாம் காணப்பட வேண்டும் அல்லவா? அதுதான் அன்பு. இந்த உலகத்தில் தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற நம் வாழ்க்கையிலே அவர் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? தம் ஜனமாகி நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். ஒருவேளை பூமியிலே நம்முடைய வாழ்க்கை வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் வேதனைகளை காண்கிற தேவன் உன் வேதனைகளை இந்த இம்மையிலும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். மறுபடியும் நம்மை கொண்டு போய் சேர்த்து நாம் பாடின வண்ணமாக அங்கே துன்பம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை சொல்லி பார்க்கிற அந்த உன்னதமான ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போகும்படியாக தேவன் வரப்போகிறார். இதை தேவ ஜனங்களாகிய நாம், கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுகிற நாம் தாமே
இன்றைக்கு பூமியில் வாழ்கிறோமோ, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடியும் என்று நம்புகிறோமோ, அதுபோல் இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதுதான் ஒரு மேன்மையான ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த நம்பிக்கை கிடையாது. தேவனை ஆராதிக்கிற மக்களுக்குத்தான் அவர் வருவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். யாருக்கை வருகிறார்? நம்மை சந்திக்க வருகிறார், அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாக. ஆண்டவர் கடந்து போகும்போது யோவானிலே வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் என்று சொன்னால் நமக்காக அநேக ஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக கடந்து போனார். இந்த உலகத்தை அவர்தான் ஆயத்தம் பண்ணினார். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும்போது இன்றைக்கு பஞ்சமும், இன்றைக்கு பசியும், இன்றைக்கு கொள்ளை நோயினால் இந்த பூமி பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதிகமாய் பாதிப்புக்குள்ளாய் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாய் உலகம் இன்றைக்கு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இனி வரும் காலங்கள் அவர் வருகைக்குண்டான அடையாளங்களை குறித்து சொல்லப்பட்டது நடந்து கொண்டு வருகிறபடினாலே, இந்த அடையாளங்களுக்கு பிற்பாடு அவர் வருகை உண்டென்று சொல்லி பார்க்கிறபடினாலே, இன்றைக்கு இந்த குழப்பமான காலத்தில் வாழ்கிற நம்மை பார்த்து உற்சாகமான வார்த்தை சொல்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிறேன் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் பிரச்சனையை தீர்க்கிற சீக்கிரமாய் வருகிறேன், உன் முழுமையான வேதனையை தீர்க்க சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் நமக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறார். என்று சொன்னால் நாம் வழிபடுகிற தேவன் வரப்போகிறவராய் இருக்கிறார், நாம் ஆராய்கிற தேவன் வரப்போகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திற்கிற இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள் தேவனை அறியாத மக்களுக்குள்ளாக இந்த வார்த்தை ஒரு பொய்யாய் தோன்றலாம், இந்த வார்த்தை ஒரு சிரிப்பாய் தோன்றலாம், இந்த வார்த்தை அனைவருக்கு ஒரு நகைப்பாய் தோன்றலாம், எல்லமாய் தோன்றலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னது மெய்யாகவே வரப்போகிறார். எதற்காக? வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக. இந்த பூமியில் வேதனையோடு தான் வாழ்கிறோம். குறிப்பாக இந்த நாட்கள் நம் கண்கள் முன்பாக ஏறக்குறைய 4 மாதங்களாக விடுதலையற்றவர்களாக இருக்கிறோம். விடுதலை பெற்ற தேசம்தான், ஆனால் விடுதலையற்றவர்களாக இந்த 4 மாதங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உலக அளவிலே மனுஷ மார்க்கமானது விடுதலையற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். விடுதலை கிடையாது. முழுமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடுதலை இல்லாதபடித்தான் இருக்கிறோம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தேசம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உலகம் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் இந்த பூமியிலே பார்க்கிற அத்தனையும் பார்க்கும்போது ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலைமைக்குள் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் சீக்கிரமாய் வருவதற்கான காரணம் என்ன? நம்மை தேவன் சந்திப்பதற்காக. மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் சொன்ன தேவனாய் இருக்கிறார். ஆனால் உலகத்தின் மக்களுக்கும் சரி, தேவ ஜனங்களுக்குள்ளாய் கூட பார்க்கும்போது அந்த வருகை குறித்தான நமக்குள் ஒரு எண்ணம் கிடையாது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்களை எண்ணிக்கொண்டு வருகிறோம். ஆராதிக்கின்றோம், தேவனை பாடுகிறோம், துதிக்கின்றோம். ஆனாலும் கூட அவர் வருகை குறித்தான ஒரு எண்ணம் நமக்குள் முழுமையா இல்லாதபடிக்கு இன்றைக்கு இம்மைக்குரிய பிரச்சனைகளையே செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் அவர் வருவேன் என்று சொன்னவர் ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எடுத்து நாம் வாசிப்போம். பேதுருவின் 2ஆம் நிருபம், 2 பேதுரு 2ஆம் நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இங்க ஒரு கேள்வி ஜனங்களுக்குள் என்ன கேள்வி இருக்கிறது? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? 2000 ஆண்டுகளாய் வருவார் வருவார் என்று சொல்லுகிறீர்களே, அவர் வருவார் என்கிற அந்த வார்த்தை எங்கே என்று சொல்லி உலகம் கேட்டுக்கொண்டிருப்பதை இங்கே பேதுரு மூலமாக விளக்கம் சொல்லப்படுகிறது. தேவன் எல்லாவற்றையும் விளக்கி வைத்திருக்கிறார். வருவார் சொன்னவர். இன்றைக்கு நாம் கூட ஒரு கேள்வியோடு இருக்கிறோம். வருகைக்குரிய ஒரு ஆயத்தம் நமக்குள் இருக்கிறதை சொல்லி பார்க்கும் போது இல்லை என்று சொன்னால் இந்த இம்மை, இந்த உலகத்தோடு கூட ஒன்றி இருக்கிறோம். இங்கே பார்க்கிற போது அவர் வருவார் என்று சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே? இது ஒரு வாக்கு தத்தம். தேவன் வருவது ஒரு வாக்கு தத்தம். இது இங்கே ஒரு கேள்வி, அவர் வருவார்ங்கிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது சொல்லி சொல்வார்கள். அப்போத்திலிருந்து இதைதான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவை சொன்னால் இயேசு வருவார் என்று சொல்லி, இப்போதல்ல, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாக இயேசு வருவார் என்று சொன்னார்கள்.
அதற்கு பின்னால் வரியை குறித்து அதிகமாய் பேசப்படாமல் இருந்தது. அப்போதெல்லாம் வெளியிலே பிரசங்கங்கள், வெளியிலே கடந்து போய் ஓபனர் மீட்டிங், டான்பிஷிங் எல்லாம் போடும்போது இயேசு வருவார்னு சொல்லி சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் இந்த ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளாய் பார்க்கின்ற போது விஞ்ஞானம் பெருகிருக்கிறபடியினாலே அந்த வருகை குறித்தான காரியங்கள் அதிகமாக விளக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அடையாளத்தோடு கூட தேவ வருகைக்கு முன்பாக நடக்கின்ற அடையாளங்களை இன்றைக்கு நம்முடைய சொந்த கண்கள் பூமியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்முடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு வருவார். இங்கே சொல்லப்பட்ட வண்ணம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி வெளிப்படுத்தின அந்த விஷயத்திலே வாஸ்தவமாக அந்த 12 வாஸ்தவமாக வருவார், மெய்யாகவே வருவார். ஆனால் இங்கே கேட்ட கேள்விக்கு என்ன, அங்கே அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? ஜனங்கள் யாவருக்குள் ஒரு கேள்வி, வருவாரா என்று சொல்லி. ஆனால் அதற்கும் பதிலை நாம் பார்க்கும்போது வேதத்திலே பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன? வருவார். தாமதிப்பது எதற்காக? எல்லோரும் மனம் திரும்புவதற்காக வருவார். தேவன் வருவார், சீக்கிரம் வருவார், மெய்யாகவே வருவார். தேவன் கிறிஸ்துவ ஜனமாகி நம்முடைய வாழ்க்கையில் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் வருவார் என்பதை நாம் 100க்கு 100 நம்ப வேண்டும். வருகைக்கு வேண்டிய ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும். அவர் வருவார், மெய்யாகவே அவர் வருவார். வருவதற்கு தாமதம் எதை என்று யோசிக்கின்ற போது அவருடைய அங்கே பார்க்கிறவன் நம்மை அவர் வருவார் என்று சொல்லி சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இன்றைக்கு ஒரு கேள்வி வந்து விட்டது. இன்றைக்கு உலக பாரங்கள், உலகத்தினுடைய வேதனைகள், குழப்பங்கள், இதிலிருந்து எப்படி விதையாவது என்கிற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர தேவ வருகை குறித்தான ஒரு மைண்ட் நமக்குள் இல்லவே இல்லை. அந்த எண்ணம் கிடையாது நமக்குள்ளாக. அடையாளங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இவையெல்லாம் அடையாளங்கள், ஆரம்பத்தின் அடையாளங்களாக இருக்கின்றது. அவர் சொன்னபடியே இன்றைக்கு நம்முடைய கண்கள் பார்க்கின்ற அடையாளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையின் அடையாளங்களை இன்றைக்கு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? இயேசு வருவதற்குரிய அடையாளங்கள். இன்றைக்கு தேவ ஜனமாகி நாம் யாவரும் அவர் வருகை எண்ணுகிறோம் என்று யோசித்து பார்க்கும் போது இல்லை. அவர் வருகைக்கு ஆயத்தமாகிறோம் என்று யோசித்து பார்க்கும் போது இல்லை. மனதில் பாரங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சிரித்துக் கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில், இவைகளை யோசித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வருகை குறித்தான ஒரு எண்ணம் இல்லை. இன்றைக்கு அடையாளங்களை தேவன் காண்பிக்கின்றார். தேவன் வருகைக்குமான அடையாளங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாட்சி வேறல்ல, சாட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற போது வருகைக்குரிய அடையாளங்கள் இது. சீக்கிரம் வருவார், மெய்யாகவே வருவார். அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி கேட்கின்ற போது அதற்கு பதில் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாற மாட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது. வாக்கு கொடுத்தவர் வார்த்தை மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம், நான் வருவேன். ஆராதிக்கிற தேவ ஜனமே, விசுவாசிக்கிற தேவ ஜனமே, தெய்வத்தை வழிபடுகிற தேவ ஜனமே, இயேசு வருவது உண்மை. ஆனால் வருகைக்கு முன்பான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வருகைக்கு முன்பான அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே இனி வரும் காலங்கள் நம் வாழ்க்கையிலே அவருக்காக எப்படி வாழ வேண்டும், அவருடைய வருகைக்காக எப்படி ஆயத்தமாக வேண்டும், பிறர் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாய் போவதற்காக தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அந்த வருகை குறித்ததான ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. பாரம், மன அழுத்தத்துக்குள் இருக்கிறோம். இன்றைக்கு குடும்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான பலவீனங்கள், பயங்கள், இப்பேற்பட்ட எண்ணத்துக்குள்ளாகவே நம் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் சம்பவிக்கும், இவையெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடையாளங்கள், அவர் வருகைக்கு முன்பாக நடக்கின்ற அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் தாமதிப்பதற்காக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அவர் விருப்பம் என்ன? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும்.
ஆண்டவர் அங்கே முதல் பிரசங்கம் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்பும்படியாக விரும்புகிறார் தேவன். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய வருகை தாமதிப்பதற்கு காரணம் என்ன? அவர் தாமதித்துக்கு காரணம் என்ன சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதற்காக தான் தேவன் தாமதிக்கிறார். பொய்யுரையாத தேவன். அவர் சொல்வதை அப்படியே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அப்படியே ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கின் மூலமாய் யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபின் மூலமாய் 12 கோத்திரங்களை கொடுத்தார். 12 கோத்திர மூலமாய் ராஜாக்களை கொடுத்தார். ராஜாக்கள் மூலமாக அநேக ஆசாரியர்களை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேலை கொடுத்தார். அதன் மூலமாக உலகத்தை மீட்கும்படியாக இரட்சகராய் இயேசு உலகத்துக்கு வந்தார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாற மாட்டார். அவர் வருவது உண்மை. மெய்யாகவே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்கிறார். வருகைக்குரிய அடையாளங்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இனி வரும் காலங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாம் அவர் வருகைக்காக ஆயத்தமாகின்ற ஜனங்களாய் நாம் மாறும்போது இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் வாழ்கிற இந்த காலத்திலே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருப்பார். நாம் வருகைக்கு ஆயத்தமாகிற மக்களாய் மாற வேண்டும். அவர் உறவு எதற்காக? நம்ம அழைத்த நோக்கம் எதற்காக? இந்த பூமியில் ஆசீர்வதித்து விட்டுவிடவா நம்மை அழைத்தார்? அல்ல, அவருடைய ராஜ்யம் நம்மை சேர்த்துக் கொள்ள முடியாத தான் அழைத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் என்ன செய்யும்படியாக மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் வந்து விடுவார், சொன்னபடியே வந்து விடுவார். மனம் திரும்பவில்லையே. இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் இன்றைக்கு என் மனம் எப்படி இருக்கிறது? ஆராதிக்கிறவர்கள் மனம் எப்படி இருக்கிறது? வருகைக்கு ஆயத்தமாகிற மனமாய் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். வருகைக்காக நாம் தேவனுக்கென்று நிற்கிற ஒரு மனமாய் இருக்கிறதை யோசித்து பாருங்கள். இல்லையே, என் மனம் இந்த பூமியே நோக்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறது. தேவையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. என் மனம் அதில் தான் இருக்கிறது. அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்கிற நேரம் வந்து விட்டது அல்லவா? சொந்த கண்கள் பார்க்கிறது அல்லவா? யோபு சொல்வது போல அந்நிய கண்கள் என் சொந்த கண்கள் பார்க்கிறது அல்லவா? வேதத்தில் என்ன சொன்னாரோ நடக்கிறது அல்லவா? இன்றைக்கு 4 மாதங்கள் யோசித்து பாருங்கள். நம் நிலைமையை யோசித்து பாருங்கள். விடுதலையாய் நாம் காரியங்களை செய்ய முடிகிறதா? எல்லாவற்றிலும் ஒரு சட்டங்கள் இருக்கிறது. ஒரு கட்டுப்பாடை உலகம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறோம். இன்றைக்கு வேதம் சொன்ன காரியம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியம். அதனால்தான் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று உலகம் கேட்கலாம். அவருடைய வருகையின் தாமதம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் அவருடைய தாமதம். கிறிஸ்துவம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நகைப்பாய் தோன்றுகிறது. 2000 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர் வருவார் 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 என்று சொல்லி, எங்கே அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற மக்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் தேவ ஜனங்களோ எதற்காக தாமதிக்கிறார்? யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் தாமதிக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் விரும்புகிறார். நாம் மாத்திரமல்ல, நாம் நம்மை சார்ந்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனை அறிய வேண்டும் என்று தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் சற்று விளக்கமாய் பார்ப்போம் என்று சொன்னால், அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 8 வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள். பிரியமானவர்களே, நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய பிரியமானவர்களே. அங்கே சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த காலங்களை பார்க்கும்போது 2000 வருஷங்களுக்கு மேலாகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் எப்படி இருக்கிறது? 1000 வருஷம். ஒரு நாள் 1000 வருஷம். 5 நாட்களில் உலகத்தை உண்டாக்கினார் தேவன். அவருடைய பார்வையிலே, நம் பார்வைக்கு
நம்முடைய எண்ணங்களுக்கு வேறு. தேவ பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பார்வைக்கு என்ன, 1000 வருஷம் என்பது ஒரு நாள் தான். விளக்கங்கள் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக நாம் குழம்ப வேண்டும்? தேவ ஜனமாகி நாம் விசுவாசிக்க வேண்டும், அவர் வருவார். நான் பூமியில் ஆராதிக்கிற, என்னை நேசிக்கின்ற, எனக்காய் ரத்த சிந்தின தேவன் எனக்காய் வருவார். அவர். அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு ஈடாக இருக்கிறது. ஒரு நாள் அவருடைய பார்வையில் 1000 வருஷம். 1000 வருஷம் அவருடைய பார்வையில் ஒரு நாள். விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் விளக்கி இருக்கிறது. வருவது உறுதி, இயேசு வருவது உண்மை, இயேசு வருவது சத்தியம். உலகம் அதை ஒருவேளை பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற ஞானவான்கள் பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். உலகத்தில் செல்வவான்கள் பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். உலகத்தில் ஐசிவான்கள் பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். உலகத்தில் தலைவர்கள் பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னை நான் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் வருகிறவராய் இருக்கிறார். நாம் யோசிப்பது போல இந்த உலகத்தோடு கூட முடிக்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் எந்த மதமும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்படுகிறது. அவர் வருவார், சீக்கிரம் வருவார். மெய்யாகவே நான் பூமியில் ஆராதிக்கிற தேவனை சந்திக்க முடியாது. அவர் வருவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வு என்று சொல்லி பார்க்கிறோமாக அவர் வருவார். தாமதிப்பதற்கான நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் மனம் திரும்பும்படியாக நீடிய பொறுமையோடு கூட அவர் காத்திருக்கிறார் சொல்லி வேதம் விளக்கமாய் சொல்கிறபடியினாலே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவன் வரப்போகிறார். வருகைக்குரிய அடையாளங்களில் நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் வருகை என்பது உறுதி, மாற்றமில்லை. உன்னை தேவன் சந்தித்தது உண்மை என்று சொன்னால் அவர் வருவது உண்மை. இயேசு பூமியில் வந்தது உண்மை என்று சொன்னால் அவர் மறுபடியும் வருவது உண்மை. உலகம் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். தேவ ஜனமாகி நாம் வேதம் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் வருகை குறித்து எங்கும் பேச முடியாத ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகளுக்காக பார்க்கும்போது வெளியிலே இந்த ஓபனர் மீட்டிங், டான்பிச்சிங் எல்லாம் போடும்போது இயேசு வரை குறித்து பேசுவார்கள், பாடுவார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் வருகை போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு அடையாளத்தை கற்று காண்பித்து விட்டார். கண்களால் பார்க்கிற அடையாளத்தை பார்த்து விட்டோம். இயேசு வருவது உறுதி. வருகைக்கென்று வாழ்கிறோமா? வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா? வருகைக்கென்று சிந்திக்கிறோமா? மற்றும் ஆயத்தப்படுத்த எண்ணம் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அவர் வருவார். ஒருவேளை வேதனையாய் இருக்கலாம், உன்னை உறவுகள் தள்ளி இருக்கலாம், உன் குடும்பம் உன்னை தள்ளி இருக்கலாம், உன் நட்பு உன்னை தள்ளி இருக்கலாம், உன்னை மதிக்காமல் இருக்கலாம். உன்னை நேசிக்கிற தேவன் வருவார் உன்னை சந்திப்பதற்காக. துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, வேதனை இல்லாத, வெட்கம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு ஸ்தலத்திலே கொண்டு போக முடியாது. இயேசு வரப்போகிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அவர் வருவார் என்கிற நிச்சயம் நமக்குள் இனி ஒரு காலத்தில் அதிகமாய் வேண்டும். வருகைக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் இந்த பூமியிலே நமக்கு வேண்டியதை தேவன் கொடுப்பார். ஏதோ வாழ்கிறோம், இம்மைக்காக வாழ்கிறோம், இம்மைக்காய் ஓடுகிறோம் சொல்லி ஓடினால் அவர் வருகையை நாம் எண்ணாமல் இருக்கும்படி சொன்னால் அது நமக்கு பாதிப்பை கொண்டு வரும், வேதனை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும். அவர் வருகைக்கு வேண்டி ஆயத்தமாகும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து வாசிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 24:44 வாசிப்போம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். எப்படி வருவார்? நாம் நினைக்க முடியாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். எந்த நேரம் வருவார்னு சொல்ல முடியாது. நாம் நினையாத நாழிகையிலே, நாம் நினையாத நேரத்திலே தேவன் வருவார். எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். வருவதற்கு தாமதம் என்ன? வரவில்லை சொல்லி கேட்கின்ற உலக மக்களின் கேள்விக்கும் நம்முடைய உள்ளத்தில் கூட யோசிக்கிறோம் அல்லவா? எங்கே சொன்னாலே எங்கே? தேவ ஜனங்கள் கூட எங்கே என்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நீங்கள் நினையாத நாழிகையில் என்ன செய்வார்? மனுஷகுமாரன் வருவார். நினையாத நேரத்திலே தேவன் வருவார். திருடன் வருகிற விதமாய் தேவன் வருவான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம், இன்றைக்கு எல்லாம் மறந்து விட்டார். தேவ ஜனங்கள் சொல்லுகிற நாம் என்ன செய்து விட்டோம்? வருகை குறித்ததான நோக்கம் கிடையாது, வருகை குறித்ததான எண்ணம் கிடையாது. அடையாளத்தை கற்று காண்பித்து விட்டாரே, இனி என்ன?
அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண் முன்பாக அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே. 4 மாதம் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு வீடுகள் அல்லவா இருக்கிறோம், அவளை நிலைக்குள் இருக்கிறோம் அல்லவா. பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை வைத்து ஆராய்த்த சபைகள் எல்லாம் இன்றைக்கு அவளை நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது அல்லவா. காரணம் என்ன? அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து விட்டார். என்ன அடையாளம்? வருகைக்கு முன்பாக நடக்கின்ற அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து விட்டார். இனி ஒரு நாட்களில் தேவ ஜனம் என்று சொல்லுகிற நான், சபையில் இருக்கிற நான், விசுவாசிக்கிற நான், அபிஷேகத்தை பெற்ற நான், ஞானஸ்நானத்தை பெற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? வருகைக்கான ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். அவர் வரப்போகிறார். அவருடைய நாளை என்ன செய்ய முடியாது. நீங்கள் நினையாத நாடிகளில் மனுஷகுமாரன் வருவான்னு சொல்லி பார்க்கிறோம். அது 24:36 வாசிப்போம். மத்தேயு 24:36. அந்த நாளையும் நாழிகையும் என் பிதா ஒருவரை தவிர என்ன பண்ண முடியும்? யாரும் வர முடியாது. இயேசுவே சொல்லிவிட்டார், அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதாவை தவிர ஒருவரும் அறிய முடியாது. ஒருவரும் அறிய முடியாது. அவர் பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் பார்வைக்கு ஒரு நாள் சொல்லி பார்க்கிறோம் அல்லவா. கணக்கிட்டு பார்க்கும்போது அவருடைய நினைவுகள் தான் மேன்மேல நினைவுகள். மனுஷ நினைவுகள் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம். ஆனால் இன்றைக்கு அடையாளங்களை கர்த்தர் காண்பித்துக் கொண்டு வருகிறார். நீங்கள் அந்த மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் அந்த 24 வாசித்து பார்க்கும்போது என்ன நடக்கும், வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் என்கிற அடையாளங்களை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 24ஆம் அதிகாரத்தில் அடையாளங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயினால் உலகம் பாதிக்கப்பட்டு விட்டது. மனுஷன் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியிலே விடுதலையோடு கூட செல்ல முடியாதபடிக்கு பயந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக உலகம் இன்றைக்கு இருக்கிறது. இதனுடைய காரியம் என்ன? தேவனுடைய அடையாளம், மனுஷகுமாரனுடைய அந்த வருகைக்குள்ளாக நடக்கின்ற அடையாளம், இயேசு இந்த பூமியில் வருவதற்குள்ளாக நடக்கின்ற அடையாளங்கள் இவையெல்லாம். அடையாளமாயிருந்தாலும் கூட அதிகத்தில் வாசிக்கின்ற போது 24:36 வாசி. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இங்கே பார்க்கிறோம், பிதாவை தவிர ஒருவரும் அறியான்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 30 வாசிப்போம். அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளத்தை நாம் பார்க்கும்படியாக அதே வாசிக்கும் போது 23 வாசிப்போம். 24-23. அப்போது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதைகளை சொல்லி பார்க்கிறோம். ஒன்று அடையாளம் நடக்கிறது, இன்னொன்று கிறிஸ்து இருப்பது போல இன்றைக்கு காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் சொல்லி பார்க்கிற வண்ணமான காரியங்களை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே பார்க்கும்போது குழப்பமான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வாசிக்கும் ப்ளீஸ். ஆகையால் அதோ வனாந்தில் இருக்கிறார் என்று சொல்வாரானால் பயப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னாலும் நம்பாதீர்கள் சொல்லி பாருங்கள். இந்த வருகையினுடைய அடையாளமாக தேவன் வந்ததாக சொல்லப்படும், தேவன் வந்ததாக சொல்லப்படும், பொய்யவன் அற்புதம் நடக்கப்படும். இவையெல்லாம் அடையாளங்கள் தேவனுடைய வருகைக்காக நடந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அங்கே 24 வாசிக்கும் போது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு செய்வார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவளையே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளங்கள் அற்புதம் நடக்கும். ஆனாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை நீங்களும் நானும் அறிய வேண்டும். இங்கே சொல்லப்பட்டவனமாய் பாருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யாரை வஞ்சிக்கத்தக்கதாக? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தேவனால் அழைக்கப்பட்டவர்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, ஞானஸ்நானம் எடுத்தவர்களை, தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களை வஞ்சிக்கத்தக்கதான ஒரு காலமும் இதுதான். கவனமாக இருக்க வேண்டும்.
தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை யோசித்து பார்க்க வேண்டும். வஞ்சிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. அற்புதங்களும் அடையாளம் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சுகம் பலம் எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கான காலம் வரும். இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதான காலம். கள்ள கிறிஸ்துவை சொல்லி பார்க்கிறோம். இவையெல்லாம் நடக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறபடினாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட என் மனதிலே எதற்கென்று வாழ வேண்டும்? அவர் வருவார், அவருடைய வருகைக்கென்று நான் வாழ வேண்டும், பிறரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். அதனால் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு நமக்கு தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வருகைக்கு முன்பாக நடக்கின்ற அடையாளங்கள் அவையெல்லாம் அடையாளங்களை சொல்லி பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக 36 வாசிக்கின்ற போது, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றவராலும் அறியான், பரலோகத்தின் தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 34 வாசிக்கும் போது, இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. வந்துவிட்டால் என்று சொல்லவில்லை, அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு இவையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொய்யான அற்புதம் நடக்கத்தான் செய்யும். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிவது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் யோசிக்க வேண்டும். நான் வருகைக்கு ஆயத்தமாகிறேனா? என்னுடைய மனமும் என் எண்ணமும் என்ன சொல்கிறது? ஆயத்தமாவதற்கான வழிமுறை, ஆயத்தமாவதற்கான ஒரு செயல் எனக்குள் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதுதான் அங்கே பார்க்கிறோம். மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லப்படுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் வரும்போது எது வருகிறதா? நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட தேவன் வருகிறார். அவர் வரப்போகிறார், நம்மை சந்திக்க வரப்போகிறார். சந்திக்க வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு தான் வருகிறார். நாம் தேவனுக்காக என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாம் தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் தேவைக்காக செய்கிறோம், தவறல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம், அந்த 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் ஒருவர் வரும்போது என்ன வருகிறதோ, நான் என்ன செய்கிறேனோ என் செய்கைக்கு தக்கதான பலனோடு தான் வருகிறார் தேவன். நான் என்ன செய்கிறேன் தேவனுக்காக, நீங்கள் என்ன செய்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. அவர் வரும்போது என்ன வருகிறது? அவரோடு கூட அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுக்காக என்ன செய்கிறோம்? நாம் தேவனுக்காக எப்படி செயல்படுகிறேன்? நான் உழைக்கிறேன், நம் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், தவறல்ல. ஆனால் தேவனுக்காக செய்கிற செயலுக்கு தக்கதான பலனோடு கூட தேவன் வருவார். நமக்காய் செய்கின்ற காரியங்களுக்காக அல்ல. வேதம் சொல்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை தேடும் போது உன் தேவைகள் கூடவே கொடுக்கப்படும். அவரை தேடுவோம். உன் கிரிகள் தேவனை தேடும்படியாக இருக்கட்டும். நம் செயல்கள் தேவனுக்காக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனை பார்க்கிறோம், சந்தித்தார் அல்லவா? அதுபோல தேவைகளை தேவன் சந்திப்பார். பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். அதனால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய வேலை, ஒர்க்ஸ் என்ன, தேவனுக்காய் செயல்படுகிற செயல் என்ன? அவர் வருகிறார் அல்லவா? வருகைக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிறரை தேவனுக்குள் வழிநடத்துகிற விதம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். அவர் வருகையின் போது என்ன நடக்கிறது? அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். நான் என்ன செய்கிறேன் தேவனுக்காக? உங்கள் செயல் தேவனுக்காக இருக்கிறதா? நம் செயல் தேவனுக்காக யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காய் வாழ வேண்டும். யாக்கோபின் புத்தகத்திலே வாசிக்கும் போது, ஜீசஸ் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். மனுஷரே, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமே. கிரியை நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார்.
விசுவாசத்தில் நாம் விசுவாசி என்று சொல்கிறோம் அல்லவா? வீணான மனுஷனே, கிரியினால் விசுவாசம் சென்று அறிய வேண்டும் என்று சொல்லிப்பார். நம்முடைய கிரிகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை விட நம்முடைய கிரிகளை கர்த்தர் பார்க்கிறார். இந்த யாக்கோபின் புத்தகத்தை நீங்கள் 2ஆம் அதிகாரம் முழுமை வாசித்து பார்க்கும்போது விளங்கிக் கொள்ள முடியும். அங்கே என்ன கிரியை என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனாக அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியை இல்லாவிட்டால் என்ன கிரியை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சகோதராவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனிதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவனை நோக்கி, நீங்கள் சமாதானத்துக்கு கூட போங்கள், குளிர் காய்ந்து பசியார் என்று சொல்லி சரித்துக்க வேண்டிய அவனுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? என் கிரியை தேவனுடைய செயலாக இருக்க வேண்டும். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறான், ஒருவன் துணை இல்லாமல் குளிராய் இருக்கிறான். அவனை பார்த்து என் கிரியை எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தில் உள்ள போன்னு சொல்லுது. நம்ம சொல்கிறோம், ஒரு குளிராய் இருக்கிறான், அந்த குளிராய் இருக்கிறவனுக்கு போர்வை கொடுக்க செய்கிறோம், பேசின செய்கிறோம், அவனை அனுப்பி விடுகிறோம், பேசி அவனை அனுப்பி விடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார், நம் செயல்களை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மெய்யாகவே சீக்கிரம் வரப்போகிறார். கேள்வி கேட்கிற மக்கள் அனைவருக்கும் பதில் கொடுக்க சீக்கிரம் வரப்போகிறார். வருவதற்கு தாமதம் என்ன? யாவரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்புகிறார், நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அடையாளங்கள் வந்துவிட்டது, அடையாளங்கள் வந்துவிட்டது, ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் வந்துவிட்டது. இந்த நாட்களிலே பார்க்கும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், அடையாளம் வந்துவிட்டது. கொலை நோய்கள் வியாதிகள் பெருகின்ற அடையாளம் வந்துவிட்டது, பஞ்சங்கள் வர வேண்டிய அடையாளம் வந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அடையாளத்தின் மத்தியிலே நம்முடைய செயல்களை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வேதனையோடு இருக்கிற மக்களுடைய வேதனையை தீர்க்கும்படியான நபராய் மாற வேண்டும். குறைவுள்ள மக்களுக்கு ஏதாவது கொடுக்கும்படிய நபராய் மாற வேண்டும். நாம் கிரியைகள் தேவன் விரும்பும்படியாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? இயேசு வந்துவிட்டால் நாம் அழைக்கப்படுகிறோம் அல்லவா? அதனால் குறைவாக இருக்கிறவனுக்கு ஏதாவது செய்யப்படியான ஒரு கிரியை எனக்குள் இருக்க வேண்டும். நான் பூமியிலே பல ஆண்டுகள் என்னுடைய சந்ததியாக வாழ்வுடைய சேகரித்து வைக்காதபடிக்கு என் கிரிகள் மாறப்பட வேண்டும். இயேசுடைய வருகைக்கு அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய வருகைக்குரிய அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. பாரப்படாதீர்கள், வேதனையோடு கண்டிச்சு பாரப்படாதீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற சீக்கிரம் வரப்போகிறார், மெய்யாகவே மெய்யாகவே வரப்போகிறார். உன் வேதனைக்கு, உன் துக்கத்திற்கு, உன் துயரத்துக்கு, உன் சஞ்சலத்துக்கு, உன் வியாதிக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாத இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மெய்யாகவே மெய்யாகவே வரப்போகிறார். அவர் வருகை தாமதிப்பதற்கான காரணம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தோடு காத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சொல்லப்பட்ட அடையாளம் நெருங்கி கொண்டு வருகிறது, அடையாளம் நெருங்கி கொண்டு வருகிறது. அதனால் அடையாளம் நெருங்கி வருகிறபடினாலே கிறிஸ்து அங்கே இருப்பார், கிறிஸ்து இங்கே இருப்பார் சொன்னால் நம்பாதீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக கள்ள கிறிஸ்துவும் எடுமாட சொல்லி பார்க்கிறோம், அடையாளங்களும் அற்புதங்களை செய்வான சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு விளக்கம் வேதம்தான். வேதம்தான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். அடையாளங்கள் அற்புதங்களை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அங்கே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படக்கூடாது. எச்சரிப்பாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட வஞ்சிக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறபடியினாலே வேதம் கையில் இருக்கிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவன் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறபடியினாலே தேவன் வருவது சத்தியம், இயேசு வருவது உண்மை. அதற்குரிய அடையாளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகள் இனி வரும் நாட்களிலே தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை தேவனுக்காய் வாழ வேண்டும். வந்துவிட்டால் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாத ஒரு அனுப்பி பெற்ற மக்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. இந்த பூமியில் இருக்கிற வீடுகளையோ ஆசையோ அந்தஸ்தையோ எடுத்துக்கொண்டு போக முடியாது. பஞ்சமில்லாத, பசி இல்லாத, தங்கமயமான ஒரு ராஜ்யத்தை தேவன் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடியினாலே அந்த வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் என் கிரியைகளுக்கு தக்கதான பலன் கர்த்தர் வரப்போகிறார். என் கிரியைகளுக்கு தக்கதான நான் என்ன செய்கிறேன் தேவனுக்காக அந்த பலனோடு தேவன் வரப்போகிறார். அந்த யாக்கோபின் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய கிரியை சொல்லி
சாத்தானும் விசுவாசிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ரூத் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவள் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பான்னு சொல்லி போவாஸ் சொன்னது போல நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நம் செயல்கள், நம் ஜீவியம், நம் வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்கின்ற போது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அடையாளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அடையாளத்தை இன்னும் அதிகமாய் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் அடையாளங்கள், மறுபக்கத்திலே கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள கிறிஸ்து எழுப்புவார்கள். தெரிந்து கொள்ளப்பட வஞ்சிக்கிற ஒரு காலம் இருக்கிறபடினாலே தனிப்பட்ட விதத்தில் நாம் தேவனை ஆராதிக்க முடியாது தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிய வேண்டும். வேதத்தின் மூலமாய் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் கேள்வி எழுப்பலாம். தாமதவதற்காக ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தாமதிக்கிறார் தவிர அவர் வாக்குத்தத்தத்தின் உண்மையுள்ளவர், அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேள்வி கேட்கிறார்கள். அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்கிறவர். இதுவரைக்கும் சொன்னபடியே நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சொன்னபடியே வரப்போகிறார், சொன்னபடியே வரப்போகிறார். மெய்யாகவே தேவன் வரப்போகிறார். அந்த நாளையும் அந்த நாளையும் பிதாவை தவிர ஒருவராலும் சொல்ல முடியாது. அடையாளங்களை பார்க்கணும் தவிர வந்துவிட்டார் என்று யாராலும் சொல்ல முடியாது. கள்ள கிறிஸ்து சொல்லும் போது தேவனுக்குள்ளாய் இருக்கிறவர்கள் தான் சொல்வார்களாம், வெளி மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் சொல்வார்கள். இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே வந்து விட்டார். இல்லை இல்லை, எல்லாம் வேதத்திலே விளக்கங்கள் முன்பாகவே கொடுத்திருக்கிறபடியினாலே வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவின் அருளப்படுங்க சொல்லி தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம் அல்லவா. நாம் தேறுகிற மக்களாய் மாற வேண்டும். வஞ்சிக்கப்படுவது கடைபிடிக்கவே கூடாது. பொய்யான அற்புதங்களும் அடையாளம் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் விளக்கமாய் சொல்லி இருக்கிறது. அதனால் பிதாவை தவிர அவருடைய வருகை ஒருவரும் அறியார்கள். அந்த நாழிகையும் அந்த நேரத்தையும் அந்த நாளையும் பிதா தவிர யாரும் அறிய முடியாது. குமாரன் சொல்லுகிறார். யார் சொல்கிறது? குமாரன் சொல்லுகிறார். ஆனால் உலகம் சொல்லுவோம், கள்ளசி சொல்வார்கள், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அல்ல, எந்த சபையிலும் கிறிஸ்து அல்ல, ஆவியானவராக தான் சபையிலே தேவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடையாளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறபடினாலே, வருவதற்குரிய அடையாளம் நடப்பதினாலே நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய கிரிகள் இன்னும் அதிகரிக்க வேண்டும். நம் சேவைகள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிற அன்பை நாம் அதிகரித்துக் கொண்டே வர வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. இனி காலம் செல்லாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் நம்முடைய கிரியில் தக்க பலன் என்னோடு கூட வருகிறேன் சொல்லி இருக்கிறார். மெய்யாகவே வரப்போகிறார். தாமதவதற்காக, மனம் திரும்புவதற்காக ஒரு கூட்ட மக்களை மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த கடைசி காலத்தை ஜனங்கள் சந்திக்கின்ற போது, வேதத்தின் விளக்கங்களை அறியும் போது அநேகர் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது, ஒரு எழுப்புதல் வந்துவிட்டது. தேவ ஜனங்கள் மூலமாக தேவன் அநேக ஜனங்களை சந்திக்க முடியாத ஒரு நேரம் வந்து விட்டபடியினாலே நம்முடைய கிரிகள் இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய செயல்கள் இன்னும் மாற்றமடைய வேண்டும், இன்னும் அதிகமாக தேவனை துதிக்க வேண்டும். அந்த 22:11 வசனம் வாசிக்கும் போது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும். நாமும் தேவனுக்குள்ளாய் வளருவதற்கு இன்னும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் இன்னும் பரிசுத்தமாகும்படியாக, இன்னும் அதிகமாக தேவனுக்காக வழிபடும்படியாய் மாறுவோம். மற்றவரை பார்க்க வேண்டாம், மற்றவரை பார்க்க வேண்டாம். தீர்ப்பு தேவ சமூகத்தில் இருக்கிறது. அவர் வருகின்ற போது நம்முடைய கிரிகளை கர்த்தர் பார்க்கிறார், பலனை கொடுக்க வருகிறார். ஆயத்தமாய் மாறுவோம். அடையாளத்தை பார்த்து விட்டோம் அல்லவா, இன்னும் அநேக அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்க போகிறார். இந்த அடையாளத்தின் மத்தியிலே ஒரு கூட்ட மக்கள் மனம் திரும்பும்படியாக தான் அவருடைய வருகையினுடைய தாமதமாகிறது. பொறுமையோடு கூட இருக்கிறார் தேவன், பொறுமையோடு கூட இருக்கிறார். வரப்போகிறார், மெய்யாகவே தேவன் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். நாம் தேவனுக்காக ஆயத்தப்பட, நம்முடைய கிரியைகள் இன்னும் மாற்றப்பட வேண்டும். பயந்து கொண்டிருக்க வேண்டாம், கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், கொடுமை கொண்டிருக்க வேண்டாம், தடுமாற்றம் அடைய வேண்டாம், வேதனை அடைய வேண்டாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்று சொன்னார் அல்லவா. அவர் வருகை உலகம் பார்க்கும், அவர் வருகை உலகம் பார்க்கும். அப்போதுதான் தேவனுடைய மகிமை என்னவென்று சொல்லி உலகம் தெரிந்து கொள்ளும். அதற்கு முன்பாக நம்முடைய கிரிகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம் கிரிகளிலே மாற்றம் வர வேண்டும், நம் செயல்கள் இன்னும் முழுமையாய் மாற்றம் அடைய வேண்டும்.
வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்க்க வேண்டும். வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் அங்கே வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறான், குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான், ஆகாரம் இல்லாதவனாய் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறார்கள், அப்படியாக பேசுவதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள் அங்கே வஸ்திரம் இல்லாமல் அங்கே அவர் இருக்கும்போது அவனுக்காக பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள், தவிர செயல் அல்ல. இன்றைக்கு நாம் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. தெய்வ ஜனமாகி நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். மெய்யாகவே இயேசு வருவார். உண்மை இது. உலகத்துக்கு இது பொய்யாய் தோன்றலாம், உலக மக்களுக்கு இது ஞானமற்றதாய் தோன்றலாம், ஞானவான்களுக்கெல்லாம் இது சிரிப்பாய் தோன்றலாம், நகைப்பாய் தோன்றலாம், பெரிய பெரிய செல்வதற்கெல்லாம் இது ஒரு பார்ப்பதற்கு ஒரு பொய்யாய் தோன்றலாம். தேவனை ஏற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் வரப்போகிறார். என்னோடு கூட இருக்கிற தேவன் என்னை சந்திக்க வரப்போகிறார். என் கிரிகளுக்கு தக்க பலனோடு கூட வரப்போகிறார். என் கிரிகளிலே ஒரு முன்னேற்றம் கொடுப்பீராக, என் செயலிலே இன்னும் மாற்றத்தை கொடுப்பீராக. நம்பிக்கையை அதிகரிக்கட்டும் ஐயா, விசுவாசம் அதிகரிக்கட்டும் ஐயா, எனக்குள் தேவான்பு அதிகரிக்கட்டும். நான் இன்னும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தப்படியான அந்த ஆயத்தம் எனக்குள் அதிகரிக்கட்டும். ஆண்டவரை அதிகரிக்கட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் செய்வோம். நம்முடைய கிரியைகள் அதிகரிக்கட்டும். ஆண்டவரை துதிப்பதிலே ஸ்தோத்திரிப்பதில் அதிகரிக்கட்டும், உறவாடுவதில் அதிகரிக்கட்டும், தேவனை குறித்து அனைத்து சொல்வதில் அதிகரிக்கட்டும், உங்கள் அன்பு அதிகரிக்கட்டும், உங்கள் தீமை செய்வதற்கு அன்பு காட்டும்படி அதிகரிக்கட்டும், வேதனைப்படுத்துவதற்காக ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் அதிகரிக்கட்டும், அதிகரித்துக் கொண்டே இருக்கட்டும். கிரிகள் அதிகரிக்கட்டும். காரணம் என்ன? கிரிகளுக்கான தகரான ஒரு பலனை கொடுக்கும்படியே தேவன் வரப்போகிறார். நம்முடைய கிரிகளுக்கு என்னவோ அதை கொடுக்கும்படியே கர்த்தர் வரப்போகிறார். நம் கிரியைகள், நம் செயல்கள் இன்னும் மாற்றப்பட தேவன் நமக்கு கிருபை செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னான். 22:20 வாசிக்கிறோம், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் உலகத்தின் கேள்விகள், அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? அவருடைய வருகை தாமதிப்பதற்கான காரணம் என்னவென்று சொல்லி தியானித்தோம். யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் தாமதிக்கிறார். எவ்வளவு விளக்கங்கள் தேவன் நம்முடைய வேதத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் வருகைக்குரிய அடையாளத்தை ஆரம்பிச்சுட்டார். அதை இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆண்டு தொடங்கி ஆரம்பிச்சு வருகைக்குரிய அடையாளத்தை ஆரம்பிச்சு என்ன நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கங்கள் விவரமாய் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகிற அடையாளங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட மனம் திரும்பும்படியாக நீ காத்துக் கொண்டிருக்கிறேன். அநேக மக்கள் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, நாங்களும் இன்னும் மனம் திரும்ப வேண்டும். நீதி எனக்குள் இருக்கிறது, இன்னும் நீதி செய்ய வேண்டும். பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது, பரிசுத்தமாக வேண்டும் ஐயா. இன்னும் இதுவல்ல எதிர்பார்க்கிற நீதி எனக்குள் கிடையாது கர்த்தாவே. ஏசாயா சொல்வது போல என் நீதி அழுக்கான கந்தையா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாப்பா, எனக்குள் இன்னும் நீதி வரல, எனக்குள் இன்னும் நியாயம் வரல. கொஞ்சம் நியாயம் இருக்குது, நியாயமானவனை மாறணும். நீதி இன்னும் நீதியாக மாறணும் ஐயா. என் கிரியைகளுக்கு தக்கதான பலனோடு வரப்போறீங்க. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் என் கிரியைகள், என் செயல்கள் மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ ஜனங்களாக ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்படவில்லை, வஞ்சிக்கப்படுவதை சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஜாக்கிரதையாக வேதத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து வேதத்தை இன்னும் அதிகமாக ஆராய்ந்து ஆண்டவரை விரும்பி வாசிக்கும்படியே கிருபை செய்கிறார். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.